र्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरमुनिम् नीलातुङ्गस्तनगिरितटे सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिगलितं याबलाते कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नमैतमितं भूय एवास्तु भूयः அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியும் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சொல்கடையே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையால் நாடினி வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. வேதமனைத்துக்கும் வித்தான திருப்பாவை ஆகிற இந்த திவ்ய பிரபந்தத்தை நாம் அனுபவித்து வருகிறோம். திருப்பாவை ஆண்டாள் நாச்சியாராலே கல்பாதவ் ஹரிணாஸ்வயம் என்ன எம்பெருமான் இந்த கல்பத்தினுடைய ஆதியிலே ஸ்வேதவராகனாய் அவதரித்த பொழுதும் பூமிதேவி பிராட்டியாரை உத்தரிப்பித்து சமுத்திர ஆவரண ஜலத்திலிருந்து உத்தரிப்பித்து மேலே பூமியினுடைய எந்த ஸ்தானத்திலே இருத்தி பின்னர் பூமி பிராட்டியார் நிறைய பிரஷ்னங்களை செய்கிறாள் வராக பெருமானிடம். அந்த வராக பெருமானிடம் கேட்ட விஷயங்களை தான் இந்த கலியுகத்திலே பெரியாழ்வார் திருமகளாராய் அவதரித்து அவற்றை இங்கே தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய அருளாலே அவற்றை வெளியிடுகிறாள். அந்த வெளியிடுகிற அந்த கிரமம் திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்கிற 2 பிரபந்தங்களாக அவதரித்தது. இதுல ஆண்டாள் நாச்சியாரினுடைய ஒரு கிருபை என்ன என்றால், இந்த திருப்பாவை ஆகிற இந்த திவ்ய பிரபந்தத்தை சர்வர்க்கும் அதிகாரமாக்க வேண்டும் என்கிற அந்த பரம கிருபையினோட கூட இந்த பிரபந்தத்தை அருளி செய்தாள். இது குழந்தைகள் தொடங்கி ஞானிகள் வரையிலும் இந்த திருப்பாவையை அனுசந்தித்தே வருகிறார்கள். இது நாம் எல்லாரும் காண கிடப்பை. திருப்பாவை அறியாதார் யாருமே இல்லை. கோதை தமிழ் ஐயைந்து வைந்தும் அறியாரை வையம் சுமப்பதும் வம்பு என்று பெற்ற வேதபிரான் பற்றினுடைய தனியன். அப்படி இருக்கிற திருப்பாவைக்கு எம்பெருமானார் ஒரு நிர்வாகம் அருளி செய்வராம். திருப்பல்லாண்டுக்கு ஆள் கிடைத்தாலும் கிடைக்கும், திருப்பாவைக்கு ஆள் கிடைப்பதில்லை. என்ன காரணம்னா, தானே அருளி செய்து தானே கேட்கும் அத்தனை. இவளுடைய முழு முயற்சியும் இவளுடைய கிருப்பை எல்லாம் நம்மீது பொழிவதற்காக அருளி செய்த திருப்பாவைக்கு இப்படி ஒரு வார்த்தை அருளி செய்வரோ அப்படின்னா அதுக்கு தாற்பயம் என்னன்னா, இதனுடைய கௌரவம், இதனுடைய ஒரு பெருமை, அந்த பெருமையை அறிந்து இதனுடைய பாவத்தை அறிந்து ஆண்டாள் நாச்சியாரினுடைய அந்த பாவத்தோடு கூட அனுசந்திப்பதற்கு ஆள் உண்டோ என்னால் அப்படி ஒரு ஆள் இந்த பிரகிருதி மண்டலத்திலே இல்லை என்று எம்பெருமானாருடைய கருத்தாக அமைந்திருக்கிறது. ஆனா இன்றளவும் நாம் அனுபவித்து வருகிறோமே என்ன, இதுவும் அவளுடைய கிருப்பையினாலேயே நடக்கிறது என்றதை நாம் அறிய வேண்டும். இதை அனுபவிப்பது இன்றைய கிரமத்திலேயே பார்த்தாலும் சில ஆச்சாரியர்கள் இதை 2 மணி நேரம் நன்னா விஸ்தீர்ணமாக இதை உபன்யசிப்பார்கள். சிலர் 10 நிமிஷத்திலையும் உபன்யசிப்பார்கள். நம்முடைய எல்லா கிரந்தங்களுக்குமே அந்த ஒரு பெருமை உண்டு. என்னன்னா, நம்ம எவ்வளவு சுருக்கமாகவும் சொல்லலாம், விரிச்சும் சொல்லலாம், விரித்து சொல்லாலும் அதே பொருளை கொடுக்கக்கூடியது. ஆனால் அது நாம் கிரகித்துக் கொள்வதற்கு அது எந்த ஹேத்துவா இருக்குமா இல்லையான்றது நம்மளுடைய புத்தி கூர்மையும் நம்மளுடைய ஞானத்தையும் பொறுத்து அமைந்திருக்கிறது. அதற்காக தான் நம்முடைய இந்த மந்த புத்தி கலியுகத்தில் இருக்கும் என்பதை கருத்தில் கொண்டுதான்
எம்பெருமான் என்ன செய்கிறான்னா, இந்த வேதமனத்துக்கும் வித்தான இந்த திருப்பாவையினுடைய அர்த்த விசேஷங்களை ஆச்சாரியர்களை கொண்டு வியாக்கியானமிட்டு அருளி அவத்தை நம்மளவும் கொண்டு சேர்ப்பதற்காக இன்றளவும் இருக்கிற பிரகிருத ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கு இங்கே அது கிடைத்திருக்கிறது. அதை கொண்டு நாம் இப்பொழுது அனுபவித்து வருகிறோம். இந்த இந்த பிரகிருதி இந்த ஒரு பிரக்கிரியையை உண்டாக்கினவர் ஆர் அப்படின்னா சுவாமி எம்பெருமானார் என்ன கொள்ள தட்டில்லை. ஏன் ஆசையுடையோருக்கெல்லாம் ஆரியர்கள் கூறுமென்னு பேசி வரம் வருத்தார் பின் மாமுனிகள் கொண்டாடுகிறார். அப்பேற்பட்டதான பரம கிருப்பையோட கூடினவர் சுவாமி எம்பெருமானார். அவர் இந்த வேதாந்த விஷயங்களை தான் இதற்கு பாவனா பிரகர்ஷத்தோட அனுசந்திக்க ஆளில்லை என்று சொன்னாலும் இந்த விஷயங்களை இழவாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் இதை கிட்ட வேண்டும் என்பதற்காக ஆச்சாரியர்களை கொண்டு இந்த அர்த்த விசேஷங்களை வழிவழியாக கொடுத்து எல்லாருக்கும் பரவ செய்தார். அப்படி எம்பெருமானார் எப்படி இந்த லோகத்திலே அவதரித்து எல்லாவரையும் ஆட்கொண்டாரோ அதுபோல தன்னுடைய சம்பந்தத்தாலே எல்லாவரையும் ஆட்கொள்ளுவதான ஒரு பெண் பிள்ளையை எழுப்பும் பாத்திரமாக இந்த கணத்திலங்க பெருமை என்கிற பாத்திரம் அமைந்திருக்கிறது என்பதை இங்கே நாம் காண வேண்டும். இந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களான கோபிகை இவள் எம்பெருமானுக்கு சத்ததம் எப்பொழுதும் விடைவிடாமல் கைங்கரியம் செய்பவனான ஒரு கோபன், அந்த பாகவதனுடைய சம்பந்தமுடையவளாய் இவர் இருக்கிறார். அதாவது அந்த பாகவதனுடைய தங்கையாக இருப்பவள். இந்த எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் கைங்கரியவர்களுடைய சம்பந்திகளும் நமக்கு உத்தேசியங்கள் என்பதை இந்த பாட்டு நமக்கு உணர்த்துகிறது. அதனால அப்படி எம்பெருமானுடைய ஒரு அணுக்க கைங்கரியபரனான ஒருவனுடைய சம்பந்தமுடையாள் ஒருத்தியை எழுப்பும் பாசுரமாக இந்த கணைத்திலங்கத்தெருமை என்கிற பாசுரம் அமைந்திருக்கிறது. இதுக்கு அவதாரிகை இடுறப்போ என்ன சொல்றார் அப்படின்னா, எம்பெருமான் கண்ணன் எம்பெருமான் ஆயர்பாடியில வளர்ந்து வருகிறான். அப்படி வளர்ந்து வரச்ச என்ன பண்றான், சின்ன சின்ன வயசுல அவன் பண்ணாத தீம்பு ஒண்ணுமே இல்லை. சொல்லி நடத்தி படுதினங்காய் சூழலுடைய பிள்ளைதானே, கையில் விளைய கழட்டி கொண்டு அங்கொருத்தி கவலை கொடுத்து நல்ல நாவற்பணங்கள் விட்டு நானல்ல என்ன சிரிக்கின்றானேன்னு எல்லாருடைய கோபிகைகளையும் கோபர்மார்களையும் ரொம்ப இது பண்ணியிருக்கான், கஷ்டப்படுத்தியிருக்கான், தீம்பு பண்ணியிருக்கான். அது கஷ்டப்படுத்தினான்னு சொல்லக்கூடாது, தீம்பு பண்ணியிருக்கான். அதனால அவர்கள் சந்தோஷத்தை அடைஞ்சிருக்கான். அப்பேற்பட்ட தீம்போட சேர்ந்து இவனும் வளர்றான். இவன் வளர வளர அவனோட தீம்பும் வளர்றது. இப்படி இருக்கிறச்ச இவனை பார்த்துக்கிறதுக்கு ஒருத்தர் வேணும். யாரை வச்சு பார்த்துக்க சொல்லலாம் அப்படின்னு பாக்குறேன். நந்தகோபர் அவருக்கு கிராமத்தை நிர்வகிக்கணும், ஏகப்பட்ட காரியம். ரெண்டாவது அவர் கொஞ்சம் விருத்தராயிட்டார். இவன் ஓட்டத்துக்கு பின்னாடி ஓட முடியல நந்தகோபரால. இப்ப சரி, இவனுக்கு ஒரு அண்ணானும் தருக்கான நம்பி மூத்தபிரான். அவன் என்னன்னா, இவன் தீம்பு செய்யறதுக்கு அவன் தூபம் போடுறான். இவன் என்ன தீம்பு செய்யறானோ அதுக்கு கிருஷ்ணன் எப்படி பண்றானோ பட்டு போட்டோம் அப்படின்னு. சில சமயம் சில ஸ்லோகங்களை ஸ்ரீமத் பாகவதத்துல பார்த்து நம்பி மூத்தபிரான் இருக்கான்னு சொல்லிட்டு இவன் ஒன்றும் பண்ணாத மாதிரி இருப்பான். அப்படியா அப்படின்னா அவன் அப்படி இல்லை. கிருஷ்ணனை காக்கிறதுக்கு இவன் ஒன்றும் பண்ற மாதிரி தெரியல. இளைய பெருமாளை போல கிருஷ்ணனை காக்கிறதுக்கு இவன் ஒன்றும் பண்ணல. இவன் என்ன பண்ணானா அவனோட சேர்ந்து தீர்ப்பு பண்றத அனுமதி தானம் பண்ணிட்டு இருக்கான். சரி, இவனை என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறார்கள். அப்போ ஒரு பாகவதனை அவர்கள் இது பண்றான், அவர்கள் பிரார்த்திக்கிறான். அதுக்கு முன்னாடியே அந்த பாகவதன் என்ன பண்றான், பெருமாளை இந்த பெருமாளை நம்ம தான் ரட்சிக்கணும் அப்படின்னு அவனோட கூட இளைய பெருமாள் எப்படி பெருமாளுக்கு லக்ஷ்மணர் எப்படி ராமன் அடிமை செய்தாரோ அதே மாதிரி அடிமை செய்பவனாக ஒரு கோபன், அந்த கோபனை
கோபன் எம்பெருமானுடைய சேட்டிதங்களை எல்லாத்தையும் சேவிச்சுட்டும் அதே சமயத்துல எம்பெருமானுக்கு ஒரு தீங்கு வராத மாதிரி பார்த்துட்டு இருக்கான். அந்த அவனுடைய சம்பந்தமுடைய ஆளாக அவனுடைய தங்கையை எழுப்பும் பாசுரமாக இது அமைந்திருக்கிறது அப்படின்னு இந்த பாசுரத்தினுடைய அவதாரிகை. மேல இந்த பாசுரத்துல ஒரு விருத்தாந்தங்களை நாம் பார்க்கிறோம். என்னன்னா, கணத்திலங்கத்தருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்னுபால் சோற அப்படின்ற பாசுரம். இதுல இந்த கோபனானவன் எம்பெருமானோட எப்பொழுதும் கைங்கரியத்தில் இருக்கிறதுனால அவனால அவனுடைய குலதர்மமான பால் கறக்கிறது அப்படிங்கிறத பண்ண முடியல. அந்த மாதிரி பண்ண முடியாம இருக்கிறவன் என்ன ஆகுது, அதனால அவனுக்கு கர்மத்துல அவன் செய்யக்கூடியதான நித்திய கர்மானுஷ்டானங்களை அவனு நடக்கல. நேற்றைய பாசுரத்துல என்ன பார்த்தோம், கோவலர்தம் பொற்கொடி அப்படின்ற இடத்துல அவன் நித்திய கர்மானுஷ்டானங்களை சரியா பண்றான். அந்த அது பல கறந்து அப்படின்னு பார்த்தோம். எல்லாத்தையும் கறக்கக்கூடியதான சாமர்த்தியம் உடையவனா இருக்கான் அப்படின்னு பார்த்தோம். அப்போ அவனுடைய அனுஷ்டானம், அந்த அனுஷ்டானத்துல ஒரு ஸ்லாக்கியமான விஷயமாக கொண்டாடினார். இப்போ இவன் இந்த அனுஷ்டானத்தை விட்டதை ஸ்லாக்கியமான விஷயமாக கொண்டாடுகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். ஏன் காரணம் என்ன அப்படின்னா, இவன் சத்தமாக எப்பொழுதுமே எம்பெருமானுடைய கைங்கரியத்திலே ஈடுபட்டிருக்கிறான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய விதிஷ்டாதிகாரிகளுக்கு நித்திய நைமித்திக கர்மங்கள் அனுஷ்டிக்கல அப்படின்னாலும் அதனால எந்த தோஷமும் இல்லை அப்படின்னு காமிக்கிறார். இதுக்கு நம்ம ஆச்சாரியர்கள் 2-3 பேரை ஒரு உதாரணமா காமிப்பான். இதுல முக்கியமானவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான். அந்த திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்ன பண்ணாருன்னா, அது போல சில மகான்கள் அவர்கள்லாம் என்ன பண்ணா, வியாபாரத்தை தன்னுடைய அனுஷ்டானத்தை விட்டுட்டு என்ன பண்ணினா, எம்பெருமானே தஞ்சம்னு இருக்கான். இது எந்த அளவுக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டான் பக்கல்ல அப்படின்னா, ஒரு எம்பெருமானுடைய சன்னதிய திருமுத்தம் அதை திருவிழகிடறார், அதாவது பெருக்கிறார், பெருக்கி சுத்தம் பண்றச்ச சாஸ்திரம் என்ன சொல்றதுன்னா, எம்பெருமானுடைய சன்னதியை பெருக்கினா அதுல பாவம் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றது. திருக்கண்ணமங்கை ஆண்டான்ட்ட இதை அனுசந்திச்சுதான் இவர் பெருக்கிறாரோ அப்படின்னு சில பேர் கேட்கறதுக்கு வரா. என்ன சுவாமி, இப்ப நீர் பெருக்கிறீரு, இதுல என்ன உமக்கு பெருக்க, இதுல உமக்கு புண்ணியம்லாம் சேராதா, உம பாவம்லாம் போகாதான்றத காலத்துல இப்ப பெருக்கினதுக்கு என்ன இது என்ன அர்த்தம்னு அப்பா சொல்றார். இங்க பார், பெருக்கின இடத்துக்கும் பெருக்காத இடத்துக்கும் உனக்கு கண்ணுல வித்தியாசம் தெரியறதா தெரியலையா, அதுதான் அர்த்தம். எனக்கு வேணும் என்னுடைய எம்பெருமானுடைய திருக்கோயில் சுத்தமா இருக்கணும், அவ்வளவுதான். அது என்னுடைய கைங்கரியன்னு நான் பண்ணினேனே தவிர இதை கொண்டு எனக்கு ஒண்ணும் நடக்க போறது இல்லை அப்படின்னு தன்னுடைய கைமுதல் இல்லாமையை முழுவதுமாக அனுசந்தித்தவர் திருக்கண்ணமங்கை ஆண்டான். அதுபோல வியாபாரமான தன்னுடைய பால் கறக்கையை விட்டு இவனும் கூட எம்பெருமானுடைய கைங்கரியத்துல எம்பெருமானுக்கு தோளை கொடுத்து கொண்டு நின்று கொண்டிருந்தான் அப்படின்னு இந்த கோபனை பத்தின ஒரு முன்னுரையை கொடுக்கிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர். இதுல ஒரு ரசமான விஷயம் காண்கிறார். என்னன்னா, இப்போ பிள்ளை திருநறையூர் அரையர் அப்படின்றவர் நஞ்சியர் கிட்ட போய் நஞ்சியர் திருவடிகள்ல பிரார்த்திச்சு கேட்கிறார், சுவாமி இப்போ ஒருத்தர் அனுஷ்டானம் பண்ணாரு, அந்த அனுஷ்டானம் பண்ணவருடைய அனுஷ்டானம் உபாயமா, இப்ப விட்டுட்டு கைங்கரியத்துல நிக்கிறாரு, இவர் விட்டது உபாயமா அப்படின்னு நஞ்சியர் சொன்னார். நஞ்சியரோட அருளை செயல் என்னன்னா, அவர் என்ன அருளை செய்தார்னா, விட சொன்னதை விட்டவனும் விட்டதும் உபாயம் இல்லை, இவர் விட்டதும் உபாயம் இல்லை, அவர் பத்தினதும் உபாயம் இல்லை. என்ன உபாயம்னா, இவரை விட வச்சு அவரை பத்த வச்சவன் பாரு, அந்த பத்த வச்ச எம்பெருமான் தான் உபாயம் அப்படின்னு காமிக்கிறார். அதை 6,000 படியில அழகிமனால பெருமான் நாயனர், 4,000 படியில ஆய் ஜனன்யாச்சாரியார் சுவாமி சொல்றார். ஆய் ஜனன்யாச்சாரியார் சுவாமியினுடைய இந்த வியாக்கியான பக்திகள்லாம் இன்னுமே ரொம்ப ரசமா இருக்குது. மேல நாம்
பாசரத்தை அனுபவிப்போம். கனைத்திலங்கத்தருமை கண்ணுக்கு இறங்கி நினைத்து முளைவழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழனின் வாசல் கடை பத்தி சினத்தினால் தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தருவாய் இனித்தான் எழுந்திராய் இதென்ன பேருடக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று பாசுரம். இதுல கனைத்து அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, தன்னுடைய ஏதோ ஒரு ஆத்தாமையினால ரொம்ப கணக்கிறது மாடு, அந்த மாதிரி கணக்கு. இளங்கத்து எருமை, இளங்கண்ணுகளை போல இருக்கிற எருமைன்னு சொல்லலாம், இல்ல இளங்கண்ணுகளை உடைய எருமைன்னு சொல்லலாம். அதனால ரொம்ப கதறது. அந்த கதற எருமை என்ன பண்றதுன்னா, கண்ணுக்கு இறங்கி தன்னுடைய கண்ணுகளுக்கு இறங்கி கண்ணுக்கோசரம் மனசுல இரக்கம் கொண்டு நினைத்து அக்கண்ணுகளை நினைத்து முளைவழியே நின்னுபால் சொல்ற அதனுடைய முளைகள் வழியா பால் கொட்டி பாலை இடைவிடாமல் பெருக்க, அதனால இவர் கறக்கிறவா யாரும் இல்ல, பாத்திரம் மாத்திரவா யாரும் இல்ல. அப்ப என்ன பண்ணும் அப்படின்னா, வீடு முழுக்க ஈரமாயிடுறது பாலால, இல்ல நனைந்து சேராக்கும். சேராது அந்த சுழற்சி சேராயிடுறது, கீழே இருக்கிற மண்ணோட சேர்ந்து சேராயிடுறது. ஆனா அடே ஒரு நிமிஷம். என்ன சம்பத்து இங்கே அப்படின்னா, கைங்கரியமாகிற சம்பத்து. அந்த சம்பத்தை உடையவன், நல்ல செல்வத்தை உடையவன், அவனுடைய தங்கையாக இருக்கக்கூடியவன். தலை பனி வீழ, தலையில பனி பெய்யும்படியாக, மார்கழி மாத காத்தால் தலையில பனி தான் பெய்யும். அந்த மாதிரி பனி வெள்ளம் எடுக்கிறது. நின் வாசல் கடை பத்தி, உன்னுடைய வாசலுடைய உன்னோட வாசலை பிடிச்சிட்டு வாசல்ல இருக்கிற அந்த கதவு அந்த தூணெல்லாம் இருக்குமே அதெல்லாம் பிடிச்சிட்டு உன் வாசல் கடையை பிடித்து கொண்டு தென்னிலங்கை கோமானை, தென்னிலங்கை கோமான் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அவனுடைய லங்கையில இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யம், அந்த ஐஸ்வர்யத்துக்கு இவன் ஒரே அதிபதியா இருக்கான அந்த தென்னிலங்கை கோமானை அப்படின்னு ராவணனை சொல்றா. செல்வத்தை உடைத்தான இலங்கைக்கு அரசனான ராவணன். அந்த ராவணனை சினத்தினால் செத்தா, கோபத்தினாலே கொன்னவனான மனத்துக்கினியானை, மனசுக்கு இனிமையை தரக்கூடியவன் ராமன். ராமஹா அப்படின்ற சப்தத்துக்கு அர்த்தமே ரமயதி இத்தி ராமஹா. யாருத்தன் சந்தோஷத்தை கொடுக்கிறானோ அவனுக்குதான் ராமன், சந்தோஷத்தை கொடுக்கிறவன் தான் ராமன்ற சப்தத்துக்கே அர்த்தம். அந்த சப்தத்தோட அர்த்தத்தை அப்படியே தமிழ்படுத்தி ஆண்டாள் நாச்சியார் இங்கே நமக்கு சாதித்து தராள். மனசுக்கு இனிமையை தருவதான ராமபிரானை பாடவும் பாடின போதிலும் நீ வாய் திறவாய், நீ நாங்க பார்த்து பாடின்னு இருக்கோம், நீ வாயை திறக்க மாட்டேங்கிறிய, இனித்தான் எழுந்திராய், இப்பயாவது எழுந்துரு. இது என்ன பேரிறக்கம், இது என்ன பெரிய தூக்கமா இருக்கேன், கீழே நோத்தச்சோர்க்கம்ல பார்த்தோம் பெருந்துயில் தான் தந்தானோன்னு, அந்த மாதிரி இது அவளை கூட எழுந்துட்டா வெயின்னு எழுந்துக்கல, இது என்ன பெரிய தூக்கம் அப்படின்னு. அனைத்தில்லத்தாரும், இந்த ஆயர்பாடியில் உள்ள எல்லா வீட்டில இருக்கிறவர்களும் அறிந்து உன்னுடைய பெருந்தூக்கத்தை தெரிஞ்சுட்டு வந்துட்டாங்க, அறிந்து எல்லோரும் பாவாய் அப்படின்னு வந்துட்டான்றது பதபதார்த்தம். மேல நாம் இந்த பாசுரத்தில உள்ளுரை பொருளாக சாஸ்திரார்த்தங்களை பல கொட்டி கிடக்கிறது. அவற்றை நம்முடைய ஆச்சாரியர்கள் நமக்காக அருளி செய்திருக்கிறார்கள். அதை ஒருவாறு நாம் அனுபவிக்க தொடங்குவோம். அனைத்து அப்படின்றதுனால என்ன தெரிகிறது, மாட்டுக்கு பால் சேர்ந்து போய் முளைக்கடுப்படுத்து அதனுடைய வலி தாங்க முடியாமல் கணக்கிறது.
கரப்பாறை இல்ல, கறந்தா தானே, யாராவது கறந்தா அது சரியா இருக்கும். கரப்பாறை இல்லாமையால அது கணக்கிறது கணக்கு இளங்கத்தெருமை அப்படிங்கிறதுனால இளங்கண்ணு போல இருக்கக்கூடிய எருமை கீழே பார்த்தோம் கிருஷ்ண ஸ்பர்சத்தினால அது கீழ் நோக்கி செல்லுகிறது அப்படின்னு. அந்த மாதிரி கண்ணாக இருக்கக்கூடியதான எருமை. அப்படி இல்லைன்னா இளங்கண்ணுகளை உடைய எருமை, இளங்கண்ணை உடைய எருமை. அந்த மாதிரி இன்னொரு விவாகத்துல இளங்கண்ணுகளை உடைய எருமை, இந்த இருவகையால அதற்கு பொருள். இந்த இரண்டு நாளே என்ன ஆகும், சின்ன பசுவா இருக்கிறது, சின்ன எருமையா இருக்கிறதுனால அதால வலி எல்லாம் தாங்க முடியாது. அதனால என்னது, அதுக்காக கணக்கிறது இல்ல. இளங்கண்ணு இவ்வளவு கண்ணு கஷ்டப்படுமே எருமைக்கு மனசு நோக்குமே, அதனாலையும் அந்த கண்ணோட இத தாங்க முடியல, கண்ணுடைய வருத்தத்தை தாங்க முடியல, அதனாலையும் பாடாத்தாம இருக்கு. இதனால இளங்கத்தெருமை அப்படின்றது இந்த இளமையுடைய கத்தெருமை கணக்கிறது. இது ரெண்டு நாளையும் பாடாத்தாமல் கடக்கிறது. இது கண்ணுக்கு இறங்கி, அதாவது தான் தனக்கு படுற கஷ்டம், முளைக்கடுப்புனால சொரியறதுன்னு சொல்றதை விட தான் படுற கஷ்டம், அந்த கஷ்டத்தை சகிச்சுட்டாலும் பரவாயில்ல. தாய் தந்தையர் என்ன பண்ணுவா, அவளுக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் இருக்கும். அந்த கஷ்டங்களை சகிச்சுட்டு என்ன பண்ணுவா அப்படின்னா, தன்னுடைய குழந்தைகளுக்கு நன்மையை செய்வார்கள்னு தெரியும். அந்த மாதிரி இந்த கண்ணுகளும் என்ன, கண்ணுக்கு இறங்கி கண்ணுக்காக இது கிருபை கொண்டு என்ன பண்றது, இந்த கண்ணுகள்லாம் பால் பெறாமல் கஷ்டப்படுமே, சரி கீழே தான் பால் போட்டும், இது எங்க இருக்கோ அங்கே தான் எப்படியா சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்றதுன்னா, கண்ணுகளுக்கு கண்ணுகளே இல்லாம கூட கண்ணுகள் சாப்பிட்றதா தானே நினைச்சுட்டு கண்ணுக்கு இறங்கி நினைத்து அப்படின்னு கண்ணுக்கு இறங்கி என்ன பண்றதுன்னா நினைச்சுட்டு கறக்கிறதுன்னு. சரி, இத திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருநறையூர் பாசுரத்துல சொல்றார். இதே மாதிரி கரவாமடனாகு தன்கண்ணுள்ளினார் போல் மறவாதடையேன் உன்னையே நினைக்கின்றேன். இந்த கறக்காத பசு என்ன பண்ணும், தன் கண்ணையே நினைச்சிட்டு இருக்கும். அந்த மாதிரி திருநறையூர் நம்பியே இந்த திருமங்கை ஆழ்வார் நினைக்கிறார். அந்த மாதிரி கரவாமடனாக தன்கண்ணுள்ளினார் போல், இவத்துக்கு இந்த மாதிரி கறக்காமல் விட்டால் கண்ணன் நினைக்கிறதுன்றது இவத்துக்கு இயற்கை. அது கண்ணுக்கு இறங்கி எப்படி இறங்கினான் எம்பெருமான் பெரியவருமாள் எப்படி ராமாவதாரத்துல தான் எல்லாருக்குமாக இறங்கினான், அந்த மாதிரி இறங்கினான். ஏழையதலன் கீழ்மகடன்னாது இறங்கி மற்றவர் கிண்ணருள் சுரந்து அப்படின்னு தானே சுரக்கிறான். அவன் போய் அருள் கொடுன்னு கேட்டானா, எதனால இல்ல. ஏழை எதிரன் பாத்திரம் இன்னைக்குதான் நம்பரமாள் திருச்செவி மடத்தார் இப்போ அரையர் சேவையில ஏழை எதிரன் பட்டநான்மலை தொடங்கி சிலைலங்கு பொன்னாழி வரையும். இதுல ஏழை எதிரன் கீழ்மகன் என்னாது இறங்கி அப்படின்ற பாத்திரத்துல என்ன சொல்றார், ஏழை அவன் ஒன்றும் படிப்பறிவுலாம் ஒன்றும் கிடையாது, ரெண்டாவது நல்ல ஆச்சாரமும் கிடையாது, ஏதாவதுன்னா வெட்டு அடி குத்து இப்படிதான் இருப்பான் குகப்பெருமான். அவன் கீழ்மகன், அவனுக்கு ஒன்றும் நல்ல சிந்தையெல்லாம் ஒன்றும் கிடையாது பெருசா. அப்படி இருக்கிறவன் இல்லாம அதெல்லாம் பார்க்காம அவன் எம்பெருமான் பக்கல்ல பரிவு உண்டு அப்படின்றத மாத்திரமாக கொண்டு அவன் பக்கம் இறங்கினான் சக்கரவர்த்தி திருமகன். ஏழையதுல கீழ்மகன் என்னாது இறங்கின், அவன் எப்படி இறங்கினானோ அப்படி கண்ணுகளுக்கு இந்த எருமைகளும் இறங்கித்து அப்படின்னு காமிக்கிறார்கள். இதுக்கு இந்த இது உள்ள அர்த்தம் என்ன இருக்கு அப்படின்னா, உன் வீட்டுல இருக்கிற கண்ணு இருக்கு, அந்த எருமை இருக்கு, அந்த எருமைக்கு கூட இரக்கம் உண்டு தன்னுடைய கண்ணுகள் மேல. நாங்க இத்தனை பேர் தோழிமார் உனக்கு பின்னாடி நிக்கிறோம், எங்களுக்கு மேல எங்க மேல உனக்கு அந்த இரக்கம் வரலையே அப்படின்னு இந்த உள்ள இருக்கிற உறங்குகிற கோபிகையை இவர்கள் சுட்டி காட்டுவதாக ஒரு அர்த்தம் காண்பிக்கப்படுகிறது. அப்படி கண்ணுக்கு இறங்கி நினைத்து அப்படின்னு எப்படி நினைக்கிறார், கீழே பார்த்தா மாதிரி எம்பெருமான் திருமங்கையாழ்வாரை விட்டு திருநறையூர் எம்பெருமான நினைச்சா மாதிரி நினைக்கிறார். நினைத்து முளை வழியே என்ன நினைக்கிறார் அப்படின்னா,
முளை வழியேன்னா எதுக்காக? ஒரு மாட்டை கறக்கணும்னா ஒன்று கண்ணுடைய வாய் வழியா கறக்கணும். கண்ணு வந்து கண்ணு சாப்பிடணும், அதுல பால் கறக்கணும். இல்ல இடையர் வந்து அவர் கண்ணு மாட்டை கறக்கணும். அது ரெண்டுமே இல்லாம இதனுடைய தன் நினைவாலேயே தானே சுரக்கிறது அப்படிங்கிறதுனால நினைத்து பால் சோற. கண்ணு எங்கேயோ தூரத்துல கட்டி வச்சிருக்கு, அதோட முயற்சியும் இல்லை. கண்ணு வாய் வழி இல்லை, இது எந்த முயற்சியும் இல்லை, தானே சொரிகிறது. எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருபை எப்படி சொரியுமோ அந்த மாதிரி சொரிகிறது. மேகங்களை நினைத்து நின்று பால் சோரன். மேகங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விட்டு விட்டு வருஷிக்கும். ஆனா இந்த பால் எப்படி இருக்கு, எருமைகள் எப்படி இருக்குன்னா தைலதாராவத்து தைலத்தை விட்டுருக்க எப்படி தைலத்தை விட்டா எப்படி இடைவிடாம விட்டுட்டே இருக்குமோ அந்த மாதிரி பாலும் சொரிஞ்சுட்டே இருக்கு. நின்னெல்லாம் இல்ல, ரொம்ப தொடர்ச்சியா அது பாட்டு கொட்டிட்டே இருக்கு. அந்த மாதிரி நின்று பால் நினைத்து முளைவழியே நின்று பால் சோற. முளைவழியே அப்படிங்கிறதுல தன்னுடைய கைவழி இல்லாமல் கண்ணுடைய வாய்வழி இல்லாமல் தன்னுடைய கிருப்பையாலேயே தானே பால் சோறுறது அந்த எம்பெருமானுடைய நிர்கேதுக கிருப்பையை இது பிரதிபலிக்கிறது அப்படின்னு காமிச்சுட்டு நின்று பால் சோறங்கிற இடத்துல மேகங்களை போட்ட விட்டு விட்டு வருஷிக்காம தாங்களே போய் இது சொரியது. மேகங்களுக்கு ஒரு சமம் உண்டு. மேகங்களுக்கு அதனுடைய நீர்த்திவில எப்படி இருக்கு அப்படின்னா ஆழியுள் புக்கு முகந்த கொடார் தேரின்னு ஆழியில போய் புக்குதான் எடுக்கணும். இங்கே இது அப்படி இல்லை, தனக்கு இதுக்கு பிரகிருதமாவே அதுக்கு இயற்கையாவே அமைந்திருக்கக்கூடியது. அதை நினைவு மாறாம பாலும் இடைவிடாமல் பொழிகிறது. பால் சோரன பகவத் விஷயத்தை சொல்ல வேண்டும். நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் சொல்றா, எவ்வளவோ விஷயம் நம்ம போய் கேட்டோமா, இந்த மாதிரி நீர் வந்து எனக்கு இந்த விஷயத்த சொல்லும், இல்ல நீர் சொல்லலைன்னா எனக்கு தாங்க முடியாது அப்படின்னு யாராவது போய் கேட்கறாளா? என்ன ஏதோ ஒரு சிறிய கேள்வி கேட்பா. கோம்பிரஸ்மின் சாம்பிரதம் லோகே குணவானு கச்ச வீரியவானு அப்படின்னு, யாரு வீரியவான் யாரு குணவான், இந்த மாதிரி எல்லாம் சில கேள்விகளை கேட்பான். கேட்டா அதுக்கு பதில் சொல்லுவானா, அதோட முடிச்சு போடுவா அப்படின்லாம் இல்லை. அவர்கள் என்ன பண்ணுவான்னா ஸ்ரீராமாயணம் 24,000 ஸ்லோகத்தை கொடுப்பா. இத கீதை ஒரு 700 ஸ்லோகத்தை எம்பெருமான் கொடுப்பான். அதே மாதிரி பாகவதம் ஸ்ரீவிஷ்ணு புராணம் 6,000 ஸ்லோகம் இவ்வளவுத்தையும் கொடுப்பார்கள். கொடுத்தாரு எதனால கொடுக்கிறார்கள்? அவர்களுடைய கிருப்பை. அவர்களுக்கு அதை தேக்கி வச்சிருக்க முடியாம இருக்கிற அந்த ஒரு தானே உண்டானதான ஒரு கிருப்பை. அந்த கிருப்பையினால எம்பெருமான் என்ன பண்றதுன்னா தன்னுடைய பகவத் விஷயங்களை வர்ஷிக்கிறார்கள் ஆச்சாரியர்கள். எம்பெருமானே அப்படிதானே பண்றான். அர்ஜுனன் வந்து ஒண்ணுமே கேட்காம இருக்கிறது அவனே சொல்றான், பூயே மகாபாகோ சொன்னுமே பரமமாச்சா. 9 அத்தியாயம் முடிஞ்சிருக்கு, இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுட்டான். அப்புறம் திருப்பி ஆரம்பிக்கிறார், பூயே மகாபாகோ சின்மே வச்சனம், பெரிய கையே இருக்கிறவனே நீ வந்து இப்போ என்னுடைய சிறந்த வார்த்தையெல்லாம் கேளு, நான் இப்ப சொல்றேன் உனக்கு அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அந்த மாதிரி இருக்கக்கூடியதான தன்னுடைய கிருப்பையே தனக்கு தாரகமான ஆச்சாரியர்கள், கிருபா மாத்திரம் பிரசன்னாச்சாரியர்களாக இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பகவத் விஷயத்தை எப்படி நமக்கெல்லாம் சொல்லுகிறார்களோ அதுபோல பால் சோரா இன்னும் பால் சோரா இதுல காண்பிருக்கிறார்கள். இதுலயும் என்ன தெரியுதுன்னா, உன் அகத்துல இருக்கிற அருமைகள்லாம் என்னன்னு இருக்கு, இடவிடாமல் பால் சொரியானுக்க நீ என்ன பண்ற, ஒரு தடவை கூட எங்களுக்கு முகம் காட்ட மாட்டேங்கிற, இது நியாயமா அப்படின்னு. இங்க கீழே சொன்ன அர்த்தங்கள்ல நிறைய விஷயங்களை நம்முடைய ஆச்சாரியர்கள் காமிச்சு கொடுக்கிறார். கணைத்து இளங்கத்தருமை, கணைத்துன்ற இடத்துலயே விடுகையோ பத்துகையோ அதை பத்தி பேசுறச்சு சுவாமி இது ஒரு படி ஒண்ணு போடுறார் 4000 படியில ஆயி ஜனன்யாச்சாரியர். என்ன சுவாமி வீடுகை பத்துகைன்ற ஒன்னும் சரியா புரியலையே, என்ன பண்றது அப்படின்னு. அப்போ சொல்றார், சாஸ்திரத்துல இருக்க எல்லா விஷயத்தையும் எல்லாராலையும் பண்ண முடியாது, எல்லாருக்கும் அதிகாரிகள் கிடையாது. ஆனா சாஸ்திரத்துல எவ்வளவோ விஷயம் சொல்லியிருக்கு,
அதுல ஒத்தொத்தரும் இந்த ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு இது இருக்கு, ஒரு ஒரு நிலை இருக்கு. இப்ப அபிச்சார கர்மான், இந்த அபிச்சார கர்மானா ஒருத்தர் கெட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணக்கூடிய கர்மா. அது சில பேர் பண்றா, சில தீயவர்களை அழிக்கணும். அந்த அபிச்சார கர்மா பண்றவனை விட யாக யஜ்யங்கள் பண்றவா, இந்த கர்மாக்களை பண்றவா, அவ வந்து கொஞ்சம் மேன்மையானவர்கள் இல்லையா? அந்த மாதிரி அந்த மாதிரி கர்மாக்களை நித்திய கர்மானுஷ்டானங்களை சரியா பண்றவா, அதை விட யாக யஜ்யம் பண்றவா மேன்மையானவர். இந்த யாக யஜ்யம் பண்றவர்களை விட பகவத் பக்தியே எல்லாம் இருக்கிறவா அவர்களோட மேன்மையானவர். ஆனா இவர்களெல்லாம் எப்பேற்பட்டவர்கள்னா, பகவானே, அதாவது என்னை எல்லாத்தையும் விட்டு என்னையே சரணமாக அடைன்னு சொன்ன பகவான தியாஜ்யம். இன்னும் சுவாமி கண்ணனுக்காக தானே இப்ப எல்லாரும் போறா, அப்புறம் தியாஜ்யம்னா கண்ணனுக்காக எல்லாரும் போறான்னா இங்க இருக்கிற பாகவதர்கள் தான் இவர்களுக்கு உத்தேசம். பாகவதர்களை கொண்டுதான் கண்ணனை கிட்ட போகணும், அதுதான் இவர்களுக்கு உத்தேசம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களான இவர்கள். அதனால அதுக்கு உபாயம் யாருன்னா, இதை செய்ய வைக்கிறான எம்பெருமான் பாகவத சம்பந்தத்தை அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன். எம்பெருமான் அமலனா இருக்கான், அவனுக்கு தோஷம் இல்லாம இருக்கு. ஆனா தோஷம் இல்லாம இருக்கிறதோட சரியா, இருக்கிறதுலே உயர்ந்ததான பாகவத சேஷத்துவத்தை எம்பெருமான் பிரசாதிக்கிறான். உபாயமா எம்பெருமான் இருக்கான். அதனால அவன் என்ன பண்றான், விமலன்றான். அந்த மாதிரி பாகவத சேஷத்துவத்தை கொடுக்கக்கூடியவர்கள், அதிலேயே இவர்களுடைய ஊத்தமானது இருக்கிறது அப்படின்னு தெரியுது. எம்பெருமான் வந்து என்ன பண்றான், இந்த 4 அதிகாரிகளையுமே யார் என்ன கேட்டாலும் அவர்களை உதாரர் அப்படின்னு கொண்டாடுறான். இந்த திரௌபதி வந்து புடவை கேட்டா புடவை கொடுத்தான். திரௌபதியோட குழலை முடியறதுக்காக பாரத மகா போர் பண்ணா, எவ்வளவோ காரியங்களை பண்ணி முடிச்சுட்டு எம்பெருமான் வந்து திருப்பி தன்னுடைய ஜோதிக்கு எழுந்தருள் என்ன சொல்றான்னா, ருணம் பிரவர்த்தமிவா, உனக்கு நீ வந்து கையை கூப்பினதுக்கு என்ன கேட்டதுக்கு நான் உனக்கு ஒண்ணுமே பண்ணலையே திரௌபதி கிருஷ்ணன் அப்படின்றான். அந்த மாதிரி எம்பெருமான் வந்து ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஆபத்துனா அதை செய்து தலை கட்டினாலும் கூட அது தனக்கு ஒரு ருணம் அப்படின்னு நினைச்சிருப்பானோ. அப்படி இருக்கிற எம்பெருமான், அவ்வளவு திருவுள்ளத்துல ஈரம் இருக்கிற எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்துல தான் வந்து பாகவதர்கள் கஷ்டப்படுகிறார்களே என்ன ஒரு சிறிய வருத்தம் உண்டு. என்ன வருத்தம்னா, இவர்களுக்கு பரமபதத்துல போய் தன்னை அனுபவிக்கிறதுக்கு பிராப்தி இருக்கு, இல்லாம இங்க இருக்கிறார்களே அப்படின்னு. அதை கணைத்து இளங்கத்திறமைன்ற கணைத்து இந்த எருமை வந்து கணைக்கிறது எம்பெருமானுடைய இந்த திருவுள்ளத்திற்கு சேர இருக்கிறது. தாயாரம் அப்படிதான். என்னன்னா, ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம்பா கஸ்மைத்து அஞ்சலிபரம் மகதே விதீரிய அஸ்மைனது கிஞ்சித் உச்சிதம் கிருதம் கிருத்தமித்யதாம்ப துவம் லஜ்ஜதே கதயகோயம் உதார பாவகா அப்படின்னு ஸ்லோகம் ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஸ்ரீ பராசர பட்டரனுடைய. என்னன்னா, இவர் வந்து ஒரு தடவை அப்படி கையை கூப்பினாராம். அந்த அஞ்சலிக்கு எது உச்சிதமா என்ன நான் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யத்தை கொடுத்தாலும், அக்ஷரகதின்ற இந்த கைவல்ய மோட்சத்தினுடைய ஆத்மா அனுபவ ஆனந்தத்தை கொடுத்தாலும், பரமபதத்தை கொடுத்தாலும், இது எல்லாத்தையும் கொடுத்துட்டு உனக்கு ஒன்னே என்னால செய்ய முடியலையே அப்படின்னு தலையை குனிஞ்சிட்டு இருந்தாலும் ஸ்ரீரங்கநாச்சியார் அந்த மாதிரி தலையை குனிஞ்சு சேவதாதிக்கிறிய அம்மா கிருத்தம் இத்தியதாம்ப எப்படி இருக்கியே அம்பா அப்படின்னு பட்டரை கொண்டாடுறாராம். அந்த மாதிரி இவர்களுடைய எண்ணம் இதை பிரதிபலிக்கிறது. கணைத்து உன்னடியார் கெஞ்சைவன் என்னை இருத்தினி ஒன்னுண்டு செங்கன்மால் யானுரைப்பது உன்னடியார் கெஞ்சைவன் என்னை இருத்தினின்னு நம்மாழ்வார் பெரிய தரவந்தாதிகள். அந்த மாதிரி எப்பொழுது எம்பெருமானுடைய இருப்பதால இவருக்கு இந்த மாதிரியான ஒரு திருக்கல்யாண குணத்தை இந்த பாசனத்திலே நினைவு கூறுகிறார்கள் நம்முடைய ஆச்சாரியர்கள். கனைத்து இளங்கத்திறமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முளை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வம் தங்கார். இந்த நனைத்து இல்லம் சேராக்கும்னா,
நம்முடைய ராமகங்கரியத்தை விடாம இப்ப இவன் தன்னுடைய கறவை அப்படிங்கிற அந்த கிருத்தியத்தை, தன்னுடைய நித்திய கர்மானுஷ்டானத்தை இவன் செய்யல. ஏன் செய்யல? அதனால நனைஞ்சு போச்சு, கீழே சேராக்கிடுது. தொழிலனுக்கு தொல்லைமால் தன்னாம மெத்த பொழுதனுக்கு மத்த போதும்னு திருமழிசை ஆழ்வார் படியில இவனுக்கு வேலையெல்லாம் என்னன்னா, எம்பெருமான் தன்னுடைய தோலை உண்ணின்னு இருப்பான், தோல் கொடுப்பான் எம்பெருமானுக்கு. இதான் இவனுக்கு வேலையே. எப்பயுமே எம்பெருமானே சிந்திச்சுட்டு இருப்பான். அப்படி இருக்கிறவன் என்ன அவனால எப்படி நித்தியகர்மான இதெல்லாம் பண்ண முடியும்? சிறுகையும் தெரிவெல்லும் செண்டுகோலும் மேலாடையும் தோழன்மார் கொண்டோட எம்பெருமான எழுந்தருள்ள வர்ணத்தை ஆழ்வார் பெரியாழ்வார் சாய்கிறார். ஒரு கையால் ஒருவன் தன் தோலை ஊன்னி, ஒருத்தன் தோலை ஊன்னிந்து போறார். ஆணிரை இனம் விட குறித்த சங்கம், ஆணிரை இனம் விட குளித்த ஆணிரையெல்லாம் திருப்பி வரதுக்காக சங்கத்தை ஊதுறான். ஒரு கையில தோலை ஊன்னி, அந்த தோலை ஊன்றதுக்கு ஒருத்தனுக்கு தோல் கொடுக்கணுமே, அந்த கைங்கரியத்தை தான் இந்த நற்செல்வன் பண்றான். அந்த கைங்கரியத்தை உடையவன்கிறதுனாலதான் அவனை நற்செல்வன் ஆண்டாலும் கொண்டாடுறான். வருகையில் வாடிய பிள்ளை கண்ணன் மஞ்சளும் வேடியும் வடிவும் கண்டால் அதுகேர் இந்நாள் என்பன் நோக்கி கண்டால் அது கண்டி கூர் ஒன்று உணர்க்கின்றதுன்னு பெரியாழ்வாருடைய பாசுரம். இவர் இந்த மாதிரி நித்தியகர்மானட்டானத்தை விட்டாரு. அந்த மாதிரி இன்னும் வேற யாராவது விட்டுருக்காங்கன்னா, என்னைக்கு இளைய பெருமாள் அக்னி காரியம் பண்ணாரோ அன்னைக்கு இந்த நற்செல்வனும் பாலக்கரப்பான்னார். அதாவது சத்திரியர்களுக்கு அக்னி காரியம் விதிக்கப்பட்ட விதி. ஆனா லக்ஷ்மணர் என்னைக்காவது அக்னி காரியம் பண்ணார் அப்படின்னு 24,000 ஸ்லோகத்துல வால்மீகி எழுதி வச்சிருக்காரோ? எழுதி வைக்கல. அவர் எப்பயும் பண்ண மாதிரியே தெரியலையே. அவருக்கு எப்பயுமே ராம கைங்கரியத்துல ஈடுபட்டு இருக்கிறச்சு, அவரால் இந்த அக்னி காரியங்கள் எல்லாம் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. கீழே நம்ம ஒரு படிகளை கண்டோம். அதுல இந்த மாதிரி எம்பெருமானுடைய சதத்தமா இருக்கக்கூடியவர்களுக்கு நித்தியகர்மானுஷ்டான விடுதல் அப்படிங்கிறது பெரிய குத்தம் இல்லை அப்படிங்கிறத காமிக்கிறதுக்காக தான் அது சொன்னார். அபிச்சாரம் பண்றவனுக்கு இது ஏத்தம், இதோட கர்ம ஏத்தம், கர்மத்தை பண்றவனோட யாகம் பண்றது ஏத்த, யாகம் பண்றவனோட பக்தி தன்னேத்தம். இது இவர்களுக்கு பாகவத சேஷத்துல ஈடுபட்டு இருக்கிற எம்பெருமான் கூட தியாச்சியம். அந்த மாதிரி இருக்கக்கூடியவன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடியவனுக்கு இந்த மாதிரியான நித்தியகர்மானட்டான விதிகளை கைங்கரியம் பண்ணுகிற சமயத்திலே விட்டால் தப்பில்லை என்பதை இந்த ஸ்லோகம் காட்சி கொடுக்கிறது. ராம கைங்கரியத்தை எப்படி அக்னி காரியங்களை மறந்துருந்த இளைய பெருமாள் என்ன பண்றாருன்னா, தேவலோகாக்கிரமணம் அமரத்துவம் ஐஸ்வர்யம் வாபி லோகானாம் காமேன துவயாவினா அப்படின்னு இருந்தார். தேவலோகத்துக்கு, அதாவது தேவலோகம் இங்க சொல்றது பரமபதம். பரமபதமும் வேண்டாம், கைவல்யமும் வேண்டாம், ஐஸ்வர்யமும் வேண்டாம், எதுவுமே வேண்டாம். என்ன வேணும்னா ஒன்னதான் வேணும். என்ன துவயாவினா, நீ இல்லாத எதுவுமே எனக்கு வேண்டாம். இதுக்கு இன்னொரு நிர்வாகம் காமிக்கிறார்கள். கிருகம், க்ஷேத்திரம், பசு, மித்திர, களத்திராதிகள் இது எல்லாமே பிராபியகிறது. இதுல தன்னுடைய வீடு, தன்னுடைய நிலம், தன்னுடைய சொத்து, தன்னுடைய மித்திரர்கள், தன்னுடைய உறவினர்கள் இவை எல்லாம் கொண்ட வண்டர் மக்களத்தார் சுத்தத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதெல்லாம் காதல் மத்து யாதும் இல்லை அப்படின்னு தொண்டரோமாய் உயல் எல்லாம் இல்லை கண்டீர் சொன்னேன் அப்படின்னு இல்லை கண்டீர் சொன்னேன். என்ன இந்த மாதிரி எம்பெருமானுக்கு தொண்டர்களாக உயர்றதுதான் பிராபியம் அப்படின்னு நினைச்சு இவன் கலக்கல அப்படின்னு இன்னொரு நிர்வாகம் காமிக்கிறார்கள். பரித்தக்தா மயாலங்கா மித்ராணிச்ச ததானிச்ச பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானிச்சான்னு விபீஷண ஆழ்வான் எல்லாத்தையும் விட்டுட்டு இங்கே எம்பெருமான் கிட்ட வந்தான். அந்த மாதிரி இவனும் தன்னுடைய ஸ்வவியாபாரத்தை விட்டான். பிதரம் ஆதரம் தாரான் புத்திரான் பந்து கதேந்திரத்துல வருது. எம்பெருமானே சொல்றது விஷயம். பித்ரம் மாத்திரம் தாரான் புத்திரான் பந்தூன் சகீங்குருன் ரத்னானி ஜனதான்யானி க்ஷேத்ராணி கிரகாணிச்ச சர்வ தர்மாம்ச சர்வம் சந்திய சர்வ காமாம்ச தாட்சரான் லோக விக்ராந்த சரணம் சரணம் தே பிரஜம் விபோ அப்படின்னு எம்பெருமான் காட்சி கொடுக்குறான். இது லோக விக்ராந்த லோகத்தை அளந்த திருவடிகளை சரணமடைகிறேன். எல்லாம் எதெல்லாம் விட்டுட்டுருந்தான், அம்மா அப்பா தாரான் புத்திரான் தாரத்தை புத்திரர்களை பந்துக்களை எல்லாரையும் விட்டு, சகிகளை எல்லாரையும் விட்டு,
குருன்னு இருக்கு. இப்ப எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வரும், குருவை விடுன்னு சொல்லாமோ, ஆச்சாரியன் தானே எல்லாரும் சொல்லியிருக்கு, குருவை விடுன்னு சொல்லாமோ. இந்த குரு சப்தத்தினால இங்க ஆச்சாரியனை சொல்லல, லோகத்துல இருக்கக்கூடிய லௌகிக விஷய அஜானங்களை போக்கிறவர்களை தான் இங்க சொல்லியிருக்கு. குரு ஆச்சாரியனை பத்தி சொல்ல போனோம்னா, அடியார்களை நமக்கு எப்பயுமே அவர்கள் தான் நமக்கு உத்தேசர்கள்னு சொல்றச்ச, ஆச்சாரியன் அவர்கள அக்ரேசரா இருக்கக்கூடியவர். அவரை போய் சொல்லுவாருன்னா சொல்ல மாட்டார்கள். இங்க விட சொன்னதுனால இந்த குரு சப்தத்தினால லௌகிக விஷயங்களில இருக்கக்கூடிய குருக்களை சொல்லுகிறார்கள். இங்க இப்போ கொஞ்ச நாளா ஒரு விஷயம் நடக்கிறது. இது ஒரு புது வழி. அதாவது குரு பூர்ணிமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு சொல்லி கொடுத்தவர், இந்த அறிவியல் சொல்லி கொடுத்தவர், இவரெல்லாம் குருக்களா கொண்டாடிண்டு. அவர்கள்லாம் குருக்களே இல்லை. அவர்கள்லாம் ஏதோ லௌகிக விஷயத்த சொல்லக்கூடியவர்கள். அதெல்லாம் அவர்களை குருக்கள்னு நான் இவாளா நினைச்சிட்டு அதுக்கு ஒரு குரு பூர்ணிமால அதை போய் சொல்லிட்டு, குரு பூர்ணிமான்றது என்ன? வியாசருடைய ஒரு அவதார திருநக்ஷத்திரம். அன்னைக்கு வேதவியாசரை கொண்டாடுறது, வேதவியாசர் எழுந்தரில் இருக்கிற சன்னதிகளில் போறது, இல்லை அவர் அருளி செய்த கிரந்தங்களை நம்ம அனுசந்தானம் பண்றதுன்னா அது நியாயம். அதை விட்டுட்டு இத மாதிரி கணக்கு சொல்லி கொடுத்தவர், இந்த அறிவியல் சொல்லி கொடுத்தவர்கள்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட்டதே இல்லை. இங்க கதைத்திரயத்திலே கிளியரா ரொம்ப சுத்தமா காமிச்சு கொடுத்திருக்காரு. இவர்களை விடக்கூடிய கோஷ்டியில தான் சேர்த்திருக்கார். சகீன் குருன் ரத்னானி தனதான்யானி கேத்ராணிச்சு கிரகாணிச்சு அப்படின்னு. இந்த மாதிரி பிராப்தி விரோதிகளா இருக்கக்கூடியதுனால இத தன்னுடைய செல்வத்தையும் நற்செல்வன் விட்டான் அப்படின்னு இன்னொரு நிர்வாகம் காண்பிக்கிறார்கள். இங்கே நற்செல்வன் அப்படின்றதுனால இதெல்லாம் விட்டதுனால நற்செல்வனா அப்படின்னா, அப்படிதான் ஸ்ரீராமாயணத்திலே சொல்றார். லக்ஷ்மணா லக்ஷ்மி சம்பன்னகா அப்படின்னு. எப்போ அப்படின்னா, காட்டுக்கு எழுந்தருள்றார் இளைய பெருமாளோட ராஜ்யத்தை விட்டார், எல்லாத்தையும் விட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னகா. என்ன செல்வம் கிடைச்சது, என்ன லட்சுமி அவருக்கு கிடைச்சதுன்னா, கைங்கரிய லட்சுமியான கைங்கரிய ஸ்ரீயாய் கிடைச்சது, அந்ததான் செல்வம். இவன் எப்பயுமே சத்ததம் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணவனா இருப்பதனால இவனை நற்செல்வன் என்று கொண்டாடுவதிலே தவறில்லை. விபீஷணன் லங்கையை விட்டான், ஐஸ்வர்யத்தை விட்டான், இப்பதான் சொன்னான் எல்லாத்தையும் விட்டுடன். வால்மீகி பகவான் கொண்டாடுறார் அந்தரிக்ஷகத ஸ்ரீமான், அந்தரிக்ஷத்துல நடந்து வந்தவனான ஸ்ரீமானான விபீஷணன் அப்படின்னு கொண்டாடுறார். அந்த மாதிரி எப்ப செல்வம் அப்படின்னு நம்ம ஆச்சாரியர்கள் நிர்வகிச்சாலும் என்ன பண்ணுவா அப்படின்னா, கைங்கரியத்தை உடையவர்களையே செல்வர்கள் என்று கொண்டாடுவார். அப்படி ஊரும் நாடும் உலகம் தன்னை போல் அவனுடைய பேரும் தார்களுமே விதத்த கற்புவான் சேரும் நல்வடம் சேர் பழன திருக்கோளூருக்கே போருங்குள் கொடியேன் குடிப்புவைகளே அப்படின்னு. இந்த ஊரு நாடு எல்லாமே என்ன இருக்கணும், தன்னை போல இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவருக்கு தான் நம்முடைய ஆச்சாரியர். அப்பேற்பட்ட நற்செல்வனுடைய தங்கையாக இருக்கக்கூடியவளே, இதுல அவனோட சம்பந்தமுடையவளேன்னு காமிச்சிருக்காளா அப்படின்னா அப்படி இல்லை. அதுல பின்னாடி ஒரு சின்ன சொருகல் என்ன இருக்கு அப்படின்னா, அவன் என்ன பண்ணான், அவனை நம்பி இருக்கிற எருமை எல்லாத்தையும் என்ன பண்ணா, கறக்காம கஷ்டப்பட்டுட்டான். நீ என்ன பண்ற அப்படின்னா, உன்னை நம்பி இருக்கிற எங்களை கஷ்டப்படுத்துற. நீ ஊரும் நாடு உலகம் தன்னை போல என்ன பண்ணணும், என்னையும் உங்களை மாதிரி வச்சு உன்ன மாதிரி வச்சுட்டு உனக்கு இருக்கிற அனுபவத்தை எங்களுக்கு கொடுக்கணும். இல்ல என்ன பண்ண நீ அப்படின்னா, எங்களை வாசல்ல காக்க விட்ட நற்செல்வன் தங்காய். அப்ப இவளை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா, விபீஷணன் மாதிரி தன்னோட குத்தத்தை சொல்ல வேண்டிய சம்பந்தம் இவளுக்கு சம்பந்தம் இல்லை. இவளோடது பரமபாகாத சம்பந்தம். விபீஷணனுக்கு என்ன சொல்லணும்னா, தன்னோட குத்தத்தை கொண்டு போய் எம்பெருமான் திருவடிகள்ல சமர்ப்பிக்கணும். என்ன ராவணசிய அனுஜோ பிராதா விபீஷணகான் யாருன்னா, நிந்திக்க தக்கவனான ராவணனுடைய கூட பிறந்தவன் அப்படின்ற தன்னுடைய குத்தத்தை எம்பெருமான் இடத்துல சொல்லணும். இவளுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரமேயம் இருக்கு, ஆனா இல்லவே இல்லை. ஏன்னா நற்செல்வனுடைய தங்கை அப்படிங்கிறதுனால. விபீஷனுடைய மகள் திருச்சிட பிராட்டி, திருச்சிட என்ன பண்றான்னா, அவ பிராட்டிக்கு கைங்கரியம் பண்றான். அப்பேற்பட்ட பாகவதனுடைய சம்பந்தத்தை உடைய திருச்சடை பிராட்டிக்கு கைங்கரியம் பிராப்தி கிடைச்சது. நீ என்ன பண்ற,
ஒன்று பாகவனுடைய தங்கையா இருக்கக்கூடியவர் நீ கைங்கரிய பிராப்தியை விட்டுட்டு கிடந்து உறங்குறது அப்படின்னு இவர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு பனித்தலை வீழ நின் வாசல் கடைபத்தி. எங்களோட நிலைமையை பாரு, மேல பனி உழருது, கீழே சேராக்கி வச்சிருக்கேன் பால் நினைச்சு, இதுல கீழே நிக்க முடியல, மேலையும் இது பண்ண முடியல, எங்களுக்கு பிடிச்சிக்கிறதுக்கு தாரகமா ஒண்ணும் இல்லை. என்ன பண்ணா உன் வாசல்ல இருக்கிற அந்த கம்பியையும் இது தூணையும் பிடிச்சு நிக்கிறோம். என் வாசல் கடைபத்தி. இதுல எம்பெருமான் என்ன பண்றான், உண்ணாதுறங்காது ஒலிகடலை ஈடுத்து பெண்ணாக்கை ஆப்புண்டு தாமுத்த பேதெல்லாம் தின்னார் முதல் சொல் திருவரங்க சொன்னார். என்னாதே தம்முடைய நன்மைகளே எண்ணுவரே. உண்ணாது உறங்காது ஒலிகடலை ஊடறுத்துன்னு இவ்வளவு தூரம் இந்த திருவரங்கத்தை முடிந்தனா திருவரங்கத்தை பெருமான் இப்படி பண்றான்னா, நீ என்ன பண்ற, எங்களெல்லாம் கண்டுக்க மாட்டேங்கிற, நீ அப்படியே உன்னோட வேலையை பார்த்துட்டு மட்டும் இருக்க. பிராட்டி பிரிஞ்சு எம்பெருமான் இருக்கான். இப்ப போய் ஆஞ்சநேய சுவாமி அவர்கிட்ட சொல்றாரு, எப்படி பிராட்டி எம்பெருமானோட நிலை எப்படி இருக்குன்னு. அனித்ர சததம் ராம சுப்தோபிச்ச நரோத்தம சீதே இது மதுராம்பாணி அப்படின்னு இதுல பிரபுத்த எழுந்துக்கிறது கூட எம்பெருமான் என்ன பண்றான்னா எப்பயுமே தூங்குறதே இல்லை. அப்படியே தூங்கினாலும் சீதேன்னு ரொம்ப மதுரமா உம்ம நினைவுலயே இருக்கார், உம்ம நினைவுலயே இருந்து தூக்கம் இல்லாம இருக்கார் அப்படின்னு. பொன்னாதுறங்காது ஒலிகடலை ஊடறுத்து பெண்ணாக்கை ஆப்புட்டு தாகுத்த பேதெல்லாம் தின்னார் முதல் சொல் திருவரங்க சென்னனார் எண்ணாதே தம்முடைய நன்மைகளே எண்ணுவரே அப்படின்னு. அது நமக்கு நன்மை செய்வதற்கு எம்பெருமான் எவ்வளவோ சமக்களைப்பட்டு நமக்கு சாஸ்திர பிரதானம் பண்ணி பூமியை நிலைநிறுத்தி என்னென்னவோ பண்ணி நம்மளுக்காக அவன் எப்பயுமே கிருப்பையோட இருக்கான். நீ என்ன பண்ற அப்படின்னா, நான் உங்க வாசல்ல நிக்கிறோம், எனக்கு ஒண்ணு எங்களுக்கு கார்கடையிட்டு இருக்கு. இந்த மாதிரி 2-3 மேல ஒரு வெள்ளம், கீழே ஒரு வெள்ளம், நடுவுல எம்பெருமானுடைய இந்த மனசுல இருக்கக்கூடியதான மனசுல எம்பெருமானுடைய சேட்டிதங்களான வெள்ளம், இப்படி 3 வெள்ளத்துக்கு நடுவுல நாங்க மாட்டின்னு இருக்கோம். இதே ஸ்ரீரங்கத்துல பெரியபெருமாள் இடத்துல பராசரப்பட்டர் அனுபவிக்கிறார். 2 நதி 2 பக்கத்துல ஓடுறது, காவேரி கொள்ளடம், நடுவுல இன்னொரு நதி வருது. அந்த நதியில இருந்து நாங்க காப்பாத்திக்கிறதுக்கு என்ன பண்றாங்க, திருமண தூணான 2 தூண் இருக்கு, திருமண தூண், அந்த திருமண தூணை பிடிச்சிக்கிறேன்னு சேஷசயலோச்சனாமிருத நதிகி நதீரயா குளித்த லோலமானாம் ஆலம்பமிவாமோத ஸ்தம்பத்வய மந்தரங்கம் அபியாமகா அப்படின்னு ஸ்லோகம். பெரியவர்மாள் இதுல படுத்துட்டு இருக்காரு திருவனந்தாழ்வான் மேல. அந்த பெரியவர்மாளுடைய திருக்கண்ல இருந்து வர கட்டாட்சம் அப்படின்றது அமிர்தமான நதியாக என்ன பண்றது, பெருகி வருது. ஆக்குலித்த லோலமானாம், அது என்ன பண்றதுன்னா நம்மள தள்ளுறது. அந்த பிரவாகம் எங்க போய் புடிச்சுக்கணுமோ அதுக்கு ஆலம்பம். என்ன ஆலம்பம்னா, ஆலம்பம் இவ எது ஆலம்பம்னா ஆமோத ஸ்தம்பத்வயம் ஆலம்பம். அந்த 2 திருமண தூண் இருக்கு, அதுக்கு ஆமோத ஸ்தம்பத்வயம்னு பேரு. அந்த ஆமோத ஸ்தம்பத்வயம் அது கழிச்சுண்டு இந்த ரங்கம் அபியாமகா, ஸ்ரீரங்கத்துல இந்த அந்த ரங்கம் அபியாமகா, எம்பெருமானை சேவிக்க வேண்டும் இது பண்றார், தன்னுடைய ஆசைப்படுறார். அந்த ஆம்போத ஸ்தம்பத்வயத்துல சேவிக்கிறோம், பெருமாளை சேவிக்கிறார். இவருமே சொல்றாரு குலசேகர ஆழ்வார, மாயோனை மனத்தூணே பத்தி நின்று மாயார எண்ணுகுலவோ வாழ்த்தும் நாளேன்னு. எதுக்கு பத்தி நிக்கணும் அப்படின்னா, இந்த நதி நம்மளை அடிச்சு கொண்டு போடும், அதுக்கு ஏதாவது ஒரு பிடிமானம் வேண்டாமா? அந்த பிடிமானத்துக்காக தான் இந்த ஆமோத ஸ்தம்பங்களை பத்தி கொள்ள வேணும் இவர்களுடைய எண்ணம். சினத்தினால் இப்ப சொன்னோம், சின்னாதுலங்காத எல்லாமே பார்த்தோம். எம்பெருமானுக்கு சினமே வராது. நீரில நெருப்பு கிளந்தார் போல சில சமயம் சில ஏற்படும். எம்பெருமான் எப்படின்னா, கீழே பார்த்தோம் 10வது பாசுரத்துல விபூணாம் அப்படி வச்சலகான் கருடாழ்வான் சொன்னார். ஏன்னா அந்த எதிரிகள் இடத்துலயும் கூட எம்பெருமானுக்கு கோபம் வராது. அதாவது ஒரு அம்மாவுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு. ஒண்ணு
ஒரு பிள்ளை வந்து சொன்னதை கேட்க மாட்டேங்கிறது நாத்திகனா இருக்கு. அதாவது சொல்றதை கேட்காத பிள்ளைக்கு என்ன பண்ணுவான்னா அம்மா சோறு போடுவோம். ஆனா நல்ல வார்த்தைகளை சொல்லி நல்லா அன்பு காட்டுவாளான்னா அப்படி அன்பு காட்டுவான்னு சொல்ல முடியாது. ஆனா என்னைக்காவது ஒரு நாள் திருந்தி வரும்னு இருப்போம். இங்க இதே இன்னொரு பிள்ளை சொல் பேச்ச கேட்கறதுன்னா அந்த பிள்ளை கிட்ட அன்பு காட்டுவா, சோறும் போடுவோம். அந்த மாதிரி பாகவதர் பக்கத்தை இப்படி ரிப்புக்களான நாத்திகர் பக்கத்துல எம்பெருமான் என்ன பண்ணுவான், அவ இருக்கிறதுக்கு சத்தை அவ இருந்துதான் ஆகணும், அந்த இருக்கிறதுக்கு கர்மானுகுணமா இருக்கணுங்கிறதுக்காக தன்னோட அவளோட சத்தையை நோக்கி, அதாவது இருப்ப மொத்தம் எம்பெருமான வந்து உறுதிப்படுத்தி கொண்டு தான் உள்ளே இருப்போம். அந்த மாதிரி என்ன பண்றான்னா எம்பெருமான் வந்து குரோதத்தை ரிப்புக்கள் இடத்துல காமிக்க மாட்டான். ஆனால் சில சமயங்களிலே கோபம் ஏற்படும். எப்பொழுது? அப்போ எம்பெருமான் வந்து பாகவதர்களிடத்துல எப்பயாவது அபச்சாரப்பட்டார்கள்னா கோபம் வரும். ஸ்ரீராமாயணத்தை தொடங்குறச்சே என்ன சொல்றாருன்னா, யார் வந்து இந்த மாதிரி கோபத்தை ஜெயிச்சவன் தான் கேட்கிறார் வால்மீகி வந்து நாரத பகவான். ஆத்மவான் கோ இதக்ரோதோ துத்திமான் கோ அனசூயகா, யாருக்கு வந்து யார் ஆத்மவானா இருக்கான், யாருக்கு வந்து குரோதத்தை ஜெயிச்சவனா இருக்கான், யார் வந்து புத்தி உள்ளவனா இருக்கான், யார் வந்து பொறாமை இல்லாதவனா இருக்கான், அந்த மாதிரி கேட்கிற. அப்பா இதுக்கெல்லாம் யாரு நாரத பகவான் சொல்றார், விஷ்ணுனா சதுர்ஷோ வீரியே, விஷ்ணுக்கு சமமான வீரியத்தை உடையவன், சோமவத் பிரயதர்ஷனகா, அத சந்திரனை போல குளிர்ந்த பார்வை உடையவன், காலாக்னி சதுர்ஷ குரோதே அப்படின்னு. குரோதத்தை ஜெயிச்சவனா யாருன்னு கேட்கிறார். இவர் என்ன சொல்றாருன்னா, குரோதத்துல காலாக்னி போல, அதாவது அழிக்க இந்த பிரளய காலத்துல இருக்கக்கூடிய அக்னி போல குரோபத்தை உடையவன். இது என்ன சுவாமி அப்படின்னா, இரு அப்படின்னு சொல்லி அடுத்த சொல்றார், க்ஷமையா பிருத்திவி சமகா, பொறுமையில பூமியை போன்ற பொறுமையை உடையவன் அப்படின்னு ராமனை கொண்டாடுற. அப்பேற்பட்டவன என்ன சொல்றாரு, காலாக்னி சதிர்ஷ குரோதே அப்படின்னு சொன்னாரோ. அது என்ன ஏன் எப்ப கோபம் வரும் அப்படின்னா, யாராவது பாகவதர்கள்ட்ட அபச்சாரப்பட்டா அவர்களுக்கு முடிவு நிச்சயம் அப்படின்ற அளவு கோபம் வரும். அந்த கோபமும் குணத்திலே சேரும். ஒரு பாகவதரை கஷ்டப்படுத்திட்டே இருந்தான், எம்பெருமான் பார்த்துட்டே இருக்கான்னா அது அவனோட ரட்சகத்துக்கு சேருமோ? சேராது. அப்ப என்ன பண்ணுவாங்க, கோபம் தானே ஏற்படும். சரி, ரிப்புக்களை அழிக்கணும், அழிக்கிறச்ச கோபம் என்ன பண்ணும், கோபத்தை இவன் வரவழைச்சுப்பான். அதனால ஏன்னா இவன் வந்து க்ஷமையா பிருத்திவி சமகான்னு இருப்பான். அவன் என்ன பண்ணுவான், நக்கிருத்திய அபிசப்தோபி குரோதனீயானி வர்ஜயத்துன்னு நெஞ்சிச்சலாம். அவனை போய் 10 தடவை திட்டு, ராமனை திட்டு, அவன் கோச்சிக்க மாட்டான். ஆனா எப்ப கோபம் வந்தது அப்படின்னா, ததோ ராமோ மகாதேஜா ராவணேன கிருதப்ரணம் திருஷ்டுவா பிளவகசார்தூலம் கோபஸ்ய வசமே இவான். கோபம் இவனோட வட்டத்துல இவனை திட்டினா இருக்கும். பிளவகசார்தூலரான ஆஞ்சநேயர் மேல சல்லடையா தொலைக்கிறான் ராவணன். சல்லடையா தொலைக்கிறச்ச ஆஞ்சநேயரை பார்த்தோம்னா கோபத்தினுடைய வசத்துக்கு எம்பெருமான் போயிட்டான். அப்பேற்பட்டவன் சினத்தினால, அந்த சினத்தினால காலாக்னி சதுர்ஷமான அந்த சினத்தினால தென்னிலங்கை கோமானை, இந்த தென்னிலங்கை கோமானை அப்படின்னு சொல்றதுக்கு கீழே விண்ணப்பிச்சா மாதிரி திருவடி மதித்த ஐஸ்வர்யம் இந்த இலங்கையில இருக்கு. இவன் என்ன சொல்றானா, இவன் இந்த மாதிரி தப்பு பண்ணாம மட்டும் இருந்தான்னா இந்திரனுக்கு ஒப்பா இவனுக்கு இருக்கிறதுக்கான எல்லா பெருமையும் உண்டு அப்படின்னு ஆஞ்சநேயர் நவவியாக்கரண பண்டிதர், ஐந்திர வியாக்கரண பண்டிதரான ஆஞ்சநேயர் கொண்டாடினார். எத்ய தர்மோன பலவான் சுவாதயம் ராட்சதேஸ்வரகா சாதயம் சுரலோகஸ்ய சச்சக்கரஸ்யாபி ரக்ஷிதா அப்படின்னு சுரலோகத்துல இருக்குன்னு கொண்டாடினார் ஆஞ்சநேயர். அகோ வீரியம், அகோ தைரியம், அகோ சத்தம், அகோ துதிகி, அகோ ராட்சதராஜஸ்ய சர்வலட்சண யுக்ததான்னு. இந்த இதுல இருக்கிற வீரியம் என்ன, இதுல இருக்கிற தைரியம் என்ன, இந்த ஜனங்களுக்கு இருக்கிற சம்பத் என்ன, இந்த ஜனங்களுக்கு இருக்கிற பெருமை என்ன, இந்த ராட்சத ராஜஸ்யத்துல எல்லா லட்சணமும் சேர்ந்ததா இருக்கே அப்படின்னு அந்த தென்னிலங்கையினுடைய செல்வத்தை
ஆஞ்சநேயரை செல்வத்திலே எதிலும் நாட்டமில்லாதவரான ஆஞ்சநேயரை கொண்டாடுறார். தென்னிலங்கை கோமானை செத்த அவனை கொன்றா யாருன்னு தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் தருவாய். மனத்துக்கினியான எம்பெருமான் கீழே நம்ம பார்த்தா மாதிரி ரமயதி இதி ராமஹா யார் ஒருத்தன் நம்மளுடைய மனசை மகிழ்விக்கிறானோ அவனை ராமன் என்று கொண்டாடுவார்கள். ராமனுடைய திருக்கல்யாண குணங்களை இப்ப பாடினோம்னா என்ன ஆகும்? இவள் உதர்வள் அப்படின்னு. ஏன்னா அவன் யாரையுமே விட்டவன் இல்லையே. பெண்கள் பண்ற பாட்டை தான் உணர்ந்து அனித்திர சரதம் ராமகா அப்படின்னும் பெண்ணாக்க பெண்கள் படுற உண்ணாதுறங்காத உலகடலை உள்ளத்தில் பெண்களுடைய கட்டத்தை புரிஞ்சுட்டு அவளுக்காக இவன் பரிவனா இருக்கிறானே. அதனால அந்த மனத்துக்கு நீ பாடினோன்னா இவன் ஏந்திருப்பா அப்படின்னு சொல்லி தென்னிலங்கை கோமானை செத்த மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய். அப்படி பாடின வச்சியும் நீ என்ன பண்றன்னா உன்னோட வாயை நீ திறக்க மாட்டேங்கிற. எப்ப இருக்க வெற்ற வெறிதே வெத்ததாய் வேம்பையாக வளர்த்தாலே இந்த கிருஷ்ணன் என்ன பண்ணுவான்னா அவன் அம்மாவுக்கு பேரை இது கெடுத்துருவாங்க. எல்லார்கிட்டையும் போய் வம்பு பண்ணி அஞ்ச உரப்பாள சோதை ஆனாட விட்டு இருக்கும் மஞ்சக பேச்சு பாலுண்ட மசிமையிலின்னு ஆண்டாளே பாடுறான். அவன் இவ அம்மா இப்படியா வளர்ப்பா, இவ்வளவு படுத்துறது இந்த பிள்ளைன்னு அங்க இருக்கிற ஆட்சியர்கள்லாம் சொல்லுவாளாம். அந்த மாதிரி இல்லாம இவன் என்ன பண்றான், சீதை கஷ்டப்படுறாலே இவன் தூங்க மாட்டேங்கிறான். இந்த மாதிரி பெண்களுடைய கஷ்டத்தை அழந்த மனத்துக்கினியானை நாங்க பாடுறதும் நீ என்ன பண்ற, வாயை திறக்க மாட்டேங்கிற அப்படின்னு. பாடவும் நீ வாய் திறவாய் இனித்தான் எழுந்திரா, இப்பயாவது ஏந்திரு அப்படின்னா. கௌசல்யா சுப்ரஜா ராமான்னு பாடினார் ரிஷி. என்ன பண்ணார்னா அம்மாவை கொண்டு இத பாடினார். சரி, யசோதை தான் வளர்த்தாளேனா இவர்களாம் பெற்றதாலேதான் வேம்பையாக வளர்த்தாளே, ரொம்ப கஷ்டப்பட்டது இவளை போய் வளர்த்து வச்சிருக்காளே கிருஷ்ணனுக்கு பேர். அந்த மாதிரி கிருஷ்ணனை சொல்றோமா? இல்லையே, நாங்க ராமனை தானே சொல்றோம். நீ அப்பயாவது ஏந்திருக்க மாட்டியா, வாய் திறக்க மாட்டியா? எங்களோட அனர்த்தத்தை காணாவிடலும், அதாவது பெண்களுடைய கட்டத்தை எம்பெருமான் புரிஞ்சுக்கிறது வேற. நீ பெண்ணு தானே, நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? நீயும் பாடலையே, நீ என்ன பண்ற? பாடவும் நீ வாய் திறவாய், வாய் திறக்க மாட்டேங்கிற. எங்களுடைய அனர்த்தத்தை காண, சரிப்பா எங்களோட அனர்த்தத்தை பார்க்கல, உன்னோட பிரீத்திக்கு இப்ப நீ என்ன சொன்ன, நம்முடைய ஆச்சாரியர்கள்லாம் கிருப்பையினால எல்லா விஷயத்தையும் சொல்லுவாரு. உன்னோட பிரீத்திக்கு நீ ஒரு போக்கு வீடு வேணாமா? நீ பிரீத்திக்கு உன்னோட பிரீத்தி வெளிக்கொண்டு வேண்டாமா? அதுக்காகவாவது பாடணும் அப்படிங்கிறதுக்காக இவ பேச்சையாவது கேட்போம் அப்படிங்கிறதுக்காக சொல்றா பாடவும் நீ வாய் திறவாய். இவ ஒன்னும் அணங்குறா மாதிரி தெரியல. இனித்தான் எழுந்திராய், நீ உனக்காகவாது ஏந்திரு, எங்களுக்காக தான் ஏந்துக்கல. ஆனா இவர் என்ன பண்ணுவார்னா, இவள் கீர்த்தி ரொம்ப அதிகமான கீர்த்தியை உடையவள், இவளாலே மற்றவர்கள் திருந்துபவர்கள், அப்பேற்பட்ட கீர்த்தி உடையவள். ஆனா இவர்கள் குத்தலா என்ன சொல்றாருன்னா, நீ உனக்காக ஏந்திரு, எங்களுக்காக ஏத்துக்கலன்னாலும் அப்படின்னு. இது என்ன பேருறக்கம்னு எம்பெருமான் என்ன பண்ணுவான்னா, மிச்சவர்களுக்காக அவன் ஏந்திருப்பான். சம்சாரிகள் என்ன பண்ணுவா, தன்னோட காரியத்துக்கு ஏந்திருப்பான். நீ தூங்குற தூக்கம் எப்படி இருக்குன்னா, எம்பெருமான் ஏந்துக்கிற மாதிரி கூட ஏந்துக்கல, மிச்சவர்களுக்காக ஏந்துக்கல, உனக்காகவும் நீ ஏந்துக்கல. முதல்ல சொன்னோம் எங்களுக்காக இல்லாட்டி உனக்காக ஏந்துருன்னு. எம்பெருமானா இருந்தா எம்பெருமானா போலன்னா எங்களுக்காக நீ ஏந்துக்கணும். சம்சாரிகளை போனா உனக்காக நீ ஏந்துக்கணும். ரெண்டுமே இல்லையே. எம்பெருமான் என்ன பண்றோம்னா, ஏதாவது ஒரு கூக்குரல், ஏதாவது ஒரு கஜேந்திர ஆழ்வான் கத்தினான், அப்பா என்ன பண்ணுவான் அப்படின்னா, நாராயணா வராய நாடுற நீ காய்னா பகவத தொராய நமகான அலகுலைய தலைகுலைய தான் தன்னுடைய அலங்காரம் பண்ணிக்காம கருடனை ஏத்திக்காம கருடன் வேகமும் பத்தாம கருடனையும் கூட்டிட்டு, ஏன்னா அவனுக்கு கருட வாகனம்னா இவன் தான் பரம புருஷன் காமிக்கணும், ஆதிக்கு மூலம் காமிக்கணுமே, அதுக்காக அவனையும் கூட்டிட்டு என்ன ஒரு வேகமா போனோம்னா அந்த வேகத்துக்கு நமஸ்காரம்னு இருக்கு பட்டர். அந்த பகவத ஸ்வராய நமக்கான பாகவதர்கள்லாம் கொண்டாடுற மாதிரி எம்பெருமான் போனான். அந்த மாதிரி நீ வந்தியா? வரல. உனக்காக இருந்துட்டியா? சம்சாரிகளுக்காக. சம்சாரிகளுக்கு அது இல்லை. இது என்ன உறக்கம் இது அப்படின்னு
இவ்வளவு வசைபாடுகிறார்கள். அது சரி, அப்பதான் அவ வந்து வாய திறக்கிறான். சரி, இது என்ன பேர் இருக்கும், எல்லாரும் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் என்பாவா, உன்னுடைய தூக்கத்தை எல்லாரும் தெரிஞ்சுட்டா, அப்படி அதனால நீ ஏந்துக்கணும். இவ கேக்குற எல்லாரும் வந்துட்டாளான்னு, உன்னுடைய சம்பந்தம் பத்ததுனால சரி, இவ என்ன நினைச்சிட்டு இருக்கா, இவர்கள்லாம் அந்த அளவுக்கு நம்ம அளவுக்கு இல்லையோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளோன்னு இவர்களுக்கு எண்ணம். அதனால நம்ம கிருஷ்ணனை அனுபவிக்கிற அளவுக்கு நம்ம வந்து எம்பெருமானுக்கு எவ்வளவு அணுக்கமா இருக்கோமோ, எவ்வளவு பிரீத்தியோட இருக்கிறோம், அந்த அளவுக்கு இவர்கள் இல்லையே, பிரவணர்களா இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு எண்ணம். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறதுனால அப்படி இல்ல, உன்னுடைய பிரபாவத்தினால இங்க இருக்கிற எல்லாருமே பகவானுடைய பிரவர்ணர்களா ஆயிட்டா. ஏன்னா எம்பெருமானாருடைய கிருபையினால எப்படி எல்லாரும் வந்து எம்பெருமான ஆட்சிந்தாலோ அந்த மாதிரி உன்னுடைய கிருபையினால, உன்னுடைய சம்பந்தத்தினால இவர்கள் எல்லாருமே பகவத் பிரவர்ணர்கள் ஆயிட்டா, நீ வந்து இவர்களோட சேரலாம் அப்படின்னு மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுற நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணலி ராமானுஜன் தோன்றிய அப்பொழுதே நன்னறிஞானம் ஞானம் தலை கொண்டு நாரணர்காயினரே. திருவரங்க தமுதராருடைய ராமானுஜன் பாத்திரம் இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய சம்பந்தத்தாலே இவர்கள் எல்லாரும் பகவத் பிரவணர்கள் ஆனார்கள். நீ இவர்களோட சேர்ந்து எம்பெருமானை அனுபவிக்கிறதுல தடை இல்லை, அதனால எழுந்திரு என்று இந்த பாட்டில அருளி செய்தார்கள். அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று இந்த பாட்டு முடியுது. இந்த பாட்டுல எழுப்பப்படக்கூடிய ஆழ்வார் தொண்டரடிப்படி ஆழ்வார் அப்படின்னு வானமாமலை ஜீயர் சுவாமியினுடைய சுவாபதேசம். எதனால அப்படின்னா, குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிறக்கடவுளெந்தை அரவணை துயிலுமாக கண்டு உடரண குறுகுமாளோ என் செய்கேன் உலகத்தீரே அப்படின்னு பாத்திரமிட்டார தொண்டடிப்படை ஆழ்வார். உடல் எனக்கு உருகிறது, நாயகனை பார்த்தா நாயகி உருகும், அதுபோல நாயகி பாவத்தை ஏறிட்டு கொண்டு ஆழ்வார் இதை பாடினார் அப்படின்னு. இன்னொன்னு விட்டுஜித்த துளசி பிரித்தியர்கள் அப்படின்னு இவர்கள் ரெண்டு பேரையுமே இந்த புஷ்பகைங்கரியத்திலும் எம்பெருமானுடைய அந்த இடைவிடாத பக்தியிலையும் ஒன்னாக கொண்டு அழகிமனோள பெருமான் நாயனார் ஆச்சாரிய ஹிருதயத்தில் அருளி செய்வார். விஷ்ணுஜித்த துளசி விஷ்ணுஜித்தர் அவர் வந்து நல்லதோர் தாமரை பொய்கை இந்த மாதிரி நாயகி பாவத்துல பாடினாரா, அவருக்கு இவர் வந்து இந்த குடைதிசை முடியை வைத்தின்ற நாயகி பாவத்தையும் வச்சு பார்த்தா அவருக்கு இவர் தங்க அப்படின்னு விஷ்ணுஜித்தர்னா வச்சுப்போம். அவர் வந்து விஷ்ணுஜித்தரா இருக்கிறதா விட்டுஜித்தர் கேட்டு இருப்பறனும் நல்ல வல்லபரிசு வருவிப்பறேன்னு ஆண்டாள் கொண்டாடின மாதிரி இவன் எம்பெருமான் வந்து கிருஷ்ணன் வந்து யாருக்கு கட்டுப்பட்டு இருக்கான்னா இந்த பெரியாழ்வாருக்கு கட்டுப்பட்டு இருக்கான். அவருக்கு இவர் வந்து தம்பி போல, நாயகி பாகத்தில் எடுத்தா தங்கை போல இருப்பவர்னால இது வந்து தொண்டரடிப்படி ஆழ்வாரை உணர்த்தும் பாசுரம்னு மணமாமலை ஜீயருடைய சாபதேசம். காஞ்சி சுவாமி கனைத்திலங்க பெருமை அப்படிங்கிறதுனா கனைத்து அப்படின்னு முதல்ல எம்பெருமான் வந்து இந்த திவ்ய பிரபந்தங்களுக்கு ஒரு முதல் தன்னுடைய பாவனைகளை இத்தனை வருஷமா இவர்கள்லாம் பாடித்திருந்தார்கள், அதை வந்து ஒரு பிரகர்ஷமாக வெளியிட்டது. அதற்கு மூலமாக இருந்தது யாருன்னா பொய்கை ஆழ்வார் அப்படின்றத அதை கட்டாட்சித்து பொய்கை ஆழ்வார்னு அவருடைய நிர்வாகமாக அமைந்திருக்கிறது. இப்படி தொண்டடிப்படி ஆழ்வாரை உணர்த்துகிற பாசுரமாக இந்த பாசுரம் அமைந்திருப்பதாக கூறப்பட்டது. இங்கே ஒரு விண்ணப்பம். இப்பொழுது இந்த தொண்டடிப்படி ஆழ்வாருடைய அவதாரத்துல இந்த குடதிசை முடியை வைத்து பாசுரம் பார்த்தோமே, இந்த பாசுரத்துல பெரியவாச்சாம்பிள்ளை அருளி செய்தார். தன்னுடைய இந்த திருவடி எங்க வரைக்கும் நீள்றது, எம்பெருமானுடைய திருவடி குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி எவ்வளவு தூரம் நீள்றது அப்படின்னா இது திருமண்டங்குடி அளவும் நீண்டது அப்படின்னு. அப்படி எம்பெருமானுடைய திருவடியானது இப்ப ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன்னா ஒவ்வொரு பிரகாரத்திலையும் எம்பெருமானுடைய திருவடி இருக்கு. அந்த திருவடிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, எம்பெருமான் எங்க எழுந்தருள் இருக்கானோ அதுக்கு நேர்கோடிட்டா மாதிரி 7 பிரகாரத்திலையும் திருவடி.
அந்த திருவடிகள் எல்லாம் நீங்க சேவிச்சுட்டு வந்திருப்பேன். முதல்ல பிரகாரத்துல எம்பெருமா காயத்ரி மண்டபத்துல இங்கேருந்து எட்டி பார்த்து சேவிப்பேன். பின்னாடி வந்து ஒரு நம்புள்ள திருவீதியில திருமதிலையாருக்கு முன்னாடி திருவடி இருக்கும். அதே மாதிரி 3வது பிரகாரத்துல திருவடி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பிரகாரத்திலையும் திருவடி இருக்கும். அந்த திருவடி எம்பெருமான் எங்க இருக்கானோ அந்த இடத்துக்கு நேர காண்கிறதுக்காக ஒரு அடையாளம். அந்த திருவடி பெரியவாச்சான் சாய்க்கிறார் திருமண்டங்குடி வரையிலும் நீண்டது. அப்பேற்பட்ட திருமண்டங்குடியில ஆழ்வாருடைய அவதார ஸ்தலத்துல இப்பொழுது ஜீரணோத்தாரணம் நடந்து இப்ப அந்த சன்னதியெல்லாம் ஒரு மாதிரி சிதிலமாயி ஜீரணோத்தாரணம் இப்போ எடுத்து கட்டி செய்ய வேண்டியது கட்டாயம் என்கிற இந்த நிலைமையில இப்பொழுது அவருடைய சன்னதியானது புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. அதை பாகவதர்கள் போய் மங்களாசாதனம் செய்து தங்களுக்கு எந்த கைங்கரியம் செய்ய முடியுமோ அதை செய்ய வேண்டும் என்றும் பிரார்த்தித்துக் கொண்டு அமைகிறேன். இதுல அந்த சன்னதியை போய் ஒரு தடவை சேவிச்சுட்டு வந்தா எல்லாருக்கும் தன்னாவே புரியும் என்ன நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்றது. இப்போ கீழே இந்த பாட்டுல சொன்ன மாதிரி எம்பெருமானுடைய அடியவர்களுடைய சம்பந்தமே நமக்கு உத்தேசியம் அப்படிங்கிறதுனால இந்த துளசி பிரித்தியனுடைய சம்பந்தத்தை நாமும் பெறுவோம் என்று விண்ணப்பித்து அமைகிறேன். குற்றங்கள் நிறைந்திருக்கும், அவற்றை க்ஷமித்தருள வேணுமாக பிரார்த்திக்கிறேன். மேலே இந்த அர்த்த விசேஷங்களை அடியனுக்கு அருளி செய்த அடியனுக்கு சாதித்தருளின ஸ்ரீ பணமாமலை பத்மநாபன் சுவாமிக்கும் ஸ்ரீ வேலுகுடி கிருஷ்ணன் சுவாமிக்கும் அடியனுடைய கிருத்தஜதையை தெரிவித்துக் கொண்டு இந்த அடியனுடைய மந்தபுத்தி காரியமாக சில தவறுகள் இழைத்திருப்பேன். அவற்றை க்ஷமித்தருள வேணுமாக பிரார்த்தித்து அமைகிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் ராமானுஜதாஸ்.